ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் குறித்து பேசப் போறோம். இதுகுறித்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திருமதி ரேணுகா முரளி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அனைவருக்கும் வங்கிக் கணக்கு, வங்கி சேவை கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. குறிப்பா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க பலனடையணும் அப்படின்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பொதுவான வங்கிக் கணக்கிற்கும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா எனப்படும் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? இதன் மூலம் அரசோட நோக்கம் என்ன? இந்த திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது மேம்? வங்கிக்கு போறது அப்படிங்கிறது ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக தான் இத்தனை வருடங்களா இருந்தது. இந்த திட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி கையில பணம் இருக்கிறவங்க, முக்கியமா பணம் இருந்தாதான் வங்கிக்கு போக முடியுங்கிற நிலையை மாற்றினது மிகையாகாது. என்னால ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா, வங்கி கணக்கு எனக்கு என்ன உபயோகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வங்கி திட்டம் மிகப்பெரிய அளவுல உதவி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இந்த திட்டம் பிரபலமாயிருக்குன்னா இந்த திட்டத்துடைய முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்துக்கு இந்த வங்கி எப்படி செயல்படுது? வங்கியில் நம்ம போடக்கூடிய பணம், அந்த பண பரிவர்த்தனை, அந்த பணத்தால் வங்கிகள் மறுபடியும் மக்களுக்கு உதவீடு திட்டமாகவோ ஒரு லோன் மூலமாகவோ நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியே முக்கியமாக வேற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக வங்கிங்கிறது பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனமாக தான் செயல்பட்டு இருக்கு. இந்த சாதனம் ஏழை எளிய மக்களுக்கு போகலை இந்த திட்டம் வர வரைக்கும். இந்த திட்டத்தின் மூலமா ஏழையோ பணக்காரரோ யாரானாலும் வங்கி கணக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துதான் ஜன்தான் திட்டம். அத்தனை பேருக்குமே இந்த வங்கி கணக்கு மிகச்சிறந்த முறையில பலவிதமான பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. புதிய ஒரு முன்முயற்சிகளை அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அரசுக்கு நிறைய சவால்கள் இருக்கும். இந்த திட்டத்துல அரசுக்கு இருந்த சவால் என்ன மேம்? நம்ம கையிலேயே பணம் பத்திரமா வச்சுக்க முடியல, வங்கியில போய் நம்மளால வச்சுக்க முடியுமா, அந்த பணம் அக்கௌண்ட்ல போட்டா பத்திரமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் மக்களிடையே இருந்தது ஒரு சவால். வங்கி ஆரம்பிக்கிறதுக்குன்னு சில உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், அது தேவை. வசதி இல்லாத கிராமங்கள், பஸ் போற வழி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கிராமங்களுக்கு இந்த வங்கி போகிறது மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா வங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போகாது, அந்த வங்கியை அந்த இடத்துல நிறுவனத்துக்கான அடிப்படை தேவைகளை கொடுக்கும்போது அது இரண்டாவது சவால். மூணாவது சவால் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆவணங்கள் இல்லாமல் வங்கி கணக்கு முன்னாடி கொடுக்கறதாவே இல்லை. முக்கியமான ஒரு ஆவணம் பேன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண முடியும், அங்கே வங்கி கணக்கு தொடங்க முடியுங்கிற நிலைமை இருந்தது. டிஜிட்டல் அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மொபைல் ஃபோன் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த 4 முக்கியமான சவால்கள் தான் அரசாங்கத்துக்கு இருந்தது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாருமே இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு வங்கி கணக்கு மூலமாக நம்ம அதில் ஈடுபடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு பொருளாதாரத்தில் நம்ம இணைவது அப்படிங்கிறது இந்த 4 சவால்களையும் தாண்டி தான் அரசாங்கம் ஒரு புது முயற்சியாக இதை ஆரம்பித்தாங்க. இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன் வங்கி கணக்கு இல்லாதவர்களின் நிலை எப்படி இருந்துச்சு? வங்கி கணக்கு இல்லாதவர்களின் நிலை 2 விதமான மக்கள். கம்பெனி அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐயோ ஒரு பிஎஃப்ஓ அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு அலுவலகங்களில் அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை சுய தொழில் பண்ணுவாங்க. கட்டமைப்பு சாராத மக்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப காரணம். இப்படி ஒரு திட்டம் இருக்கா, இது எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற நிலைமை தான் முன்னாடி இருந்தது. இந்த திட்டம் மக்களுக்கு போய் சென்றடையணும். அரசு திட்டங்கள் பலவிதமான மானியங்கள் இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாளே இப்ப மாற்றி இருக்காங்க. அரசுடைய ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பல திட்டங்கள்ல பணம் எங்கேருந்து வரணும்? அரசாங்கத்திட்டேருந்து வரணும். அரசாங்கம்ங்கிறது என்ன? நம்மளா ஏற்படுத்தி நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சார்ந்து நம்ம ஓட்டு போட்டு அந்த பொசிஷனுக்கு வருவாங்க. நம்மளுடைய வரிகள் மூலமாக இந்த பணம் போய் சேருகிறது அரசாங்கத்துக்கு. இந்த வரியை மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக அரசாங்கம் நமக்கு திருப்பி தராங்க. திருப்பி எப்படி தருவாங்க, எந்த விதத்தில் கொடுக்க முடியும்? பணத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பணம்ங்கிறது 2. ஒன்று கையில் எண்ணக்கூடிய ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டாக இருக்கட்டும், சில்லறையாக இருக்கட்டும். இந்த நோட்டுகள் நம்ம கையில் வரும்போது முழுதாக வருகின்றதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த ஜன்தான் திட்டம் வந்த பிறகு மக்களுடைய தபால் நிலையத்து வாசல் இல்லை.
இது வந்து கண்ணால நம்ம பார்த்த ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்பிக்கை, அந்த அம்மாக்கோ அந்த ஐயாவுக்கோ படிக்க தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கை நாட்டு போட்டுட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது போக, கல்வி அறிவு இல்லைனாலும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது வந்து இந்த ஜன்தான் திட்டம். வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள். அவற்றை வந்து இந்த திட்டம் எவ்வாறு நீக்கியது? முக்கியமான வந்து பொருளாதார பாதுகாப்பு கண்டிப்பாக ஜன்தான் திட்டம் மட்டும்தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையை சார்ந்த மக்கள் சாயந்தரம் பீச்சில் வந்து நல்ல கூட்டம் இருக்கும். பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கும். பஜ்ஜி விற்பாங்க, சுண்டல் விற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த QR கோட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வங்கி கணக்குகள் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வந்து எப்படி வந்திருக்குனாக்கா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு ஆவணம் தேவை. வங்கி கணக்கு தேவைன்னா பேன் கார்டு தேவைன்னு இருந்ததுனால தான் மக்களுக்கு வந்து படித்தவங்க மட்டும்தான் பேங்க்கில் பணம் வச்சுக்க முடியும், படிக்காதவங்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை வந்து முதல்ல அழிச்சது வந்து இந்த ஜன்தான் திட்டம். ஜன்தான் திட்டத்தில் நமக்கு தேவை ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும்தான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ரேஷன் கார்டு, பேன் கார்டு, எந்த கார்டும் தேவையில்லை. இந்தியா ஃபுல்லாக அந்த ஆதார் நம்பர் எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆதார் நம்பர் வந்து இந்த ஒரே ஒரு நம்பரை வச்சாக கண்டிப்பாக வங்கி கணக்கு தொடங்க முடியும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு மாற்றமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஆரம்ப அடையாளம். இந்த தொடங்கிறதுக்கு நம்ம வங்கிக்கு போகணுங்கிறது கூட கிடையாது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது அத்தனை வங்கிகளுமே இப்போ வந்து தன்னுடைய வங்கியில் இவர் வந்து நம்ம கிட்ட வங்கி கணக்கு வச்சுக்கணும், இவருக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணுங்கன்னா வங்கி முகவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வங்கி முகவர்கள் வீடு தேடி சென்று வங்கி கணக்கை துவங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குறாங்க. பல கிராமங்களில் இது நடக்கின்றன. நேரடியா வங்கிக்கு போகணும்ன்ற அவசியம் இல்ல. வங்கிக்கே நம்ம போகணுங்கிற வீட்டுக்கே அவசியம் வந்து கிடையாது. கண்டிப்பா இந்த முகவர்கள் உதவியா இருக்காங்க. எதனால இது வந்து ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஆதார் அட்டை வச்சிருக்கிறவங்களாம் அதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கை ரேகையை தான் எடுத்துப்பாங்க. கை ரேகைங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தரோட கை ரேகை இன்னொருத்தருக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. உலகம் ஃபுல்லாக அதுதான் பயோமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கைரேகையை வச்சு தான் வங்கி கணக்கே ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதார் நம்பரும் உங்கள் கைரேகையும் சரியான விதத்தில் மேட்ச் ஆயிருந்ததுன்னா போகிறோம், அவங்களே படிவத்தை ஃபில்அப் பண்ணிப்பாங்க, உங்களை கைரேகை எடுத்துப்பாங்க, வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குற வசதிகள் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. 1 மணி நேரம் வேலை வந்து உங்களுடைய ஒரு 15 ரூபாய் சம்பளம். மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளி அவர் எல்லா வேலையும் விட்டு நீங்கள் வங்கியில் போய் கணக்கு தொடங்குங்கன்னா அது வேண்டாம். அவர் வந்து இந்த மூட்டை தூக்கிட்டு டீ குடிக்கிற கேப்பில் அவங்க வந்து கைரேகை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குற வசதிகள் வந்து இப்போ வந்து நிறைய வந்து. இந்த வசதி வந்து வயதானவர்களுக்கு, ஒரு மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு வருமான வரம்பு முக்கியமா மேம்? இந்த திட்டத்துல சேர்வதற்கு என்னென்ன தேவை, இதற்கான நடைமுறைகளை சொல்லுங்க மேம். ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போகிறோம். ஏன்னா அது பூஜ்ய இருப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து 1 ரூபாய் கூட அந்த கணக்கில் நீங்கள் பணம் வச்சுக்க தேவையில்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், இப்படி போல பலவிதமான வங்கி கணக்கு இருப்பதுக்கே கம்பல்சரி இல்லை. நீங்கள் வந்து 0 இருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பல வங்கிகளில் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் வச்சுக்கலன்னா அதுக்கு அபராதம்லாம் உண்டு. இந்த ஜன்தான் கணக்கில், பொது வங்கி கணக்கை பற்றி நான் சொல்லலை, பொது சேமிப்பு கணக்கில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் இருக்கு. ஜன்தான் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வங்கி கணக்குக்கு 1 ரூபாய் கூட தேவையில்லை. நீங்கள் அதை வந்து பேங்க்ல பேலன்ஸே இல்லாமல் வச்சுக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை, எத்தனை நாள் வேணாலும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பலன். இது வந்து நேரடி பலன் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு வந்து உண்டு. பலவிதமான காப்பீடுகள், பலவிதமான உரிமைகள் உண்டு. ரூபே டெபிட் கார்டு அப்படின்னு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஆதார் அட்டை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கார்டு. இந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து வங்கிக்குள்ளே போய் தான் பணம் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஏடிஎம், பணம் இயந்திரங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. அது வந்து வங்கிகளில் மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையத்திலையோ ஒரு ரயில் நிலையத்திலையோ நிறைய விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்லையோ இந்த எப்போ வேணும்னாலும் அவங்க அந்த கார்டை உபயோகித்து வந்து பணம் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிங்கிறது வந்து ஒரு ஆவணமோ ஒரு செக்யூரிட்டியோ எதுவுமே தேவையில்லை. 10,000 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே கடன் கிடைக்கும். ஏழை எளிய மக்களுக்கு இது வந்து மிகச்சிறந்த விதத்தில் உபயோகமாக இருக்குங்கிறதுல வந்து நமக்கு வந்து சந்தேகம் கிடையாது. இந்த விவரங்களை தான் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். இந்த திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது முன்தொகை செலுத்தணுமா மேம்? ஏதாவது கட்டணம் உண்டா? முன்தொகை ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தேவை நான் சொன்னது போல் உங்களுடைய சரியான விதத்தில் ஆதார் அட்டை. வருமான வரம்பு பார்ப்பாங்களா? ஒன்றுமே தேவையில்லை.
நீங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்கள் ஆதார் அட்டையில உங்க பேர் வந்து சரியாக எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அது வந்து உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட். சரியான விதத்துல உங்க பேரை நீங்க வந்து பதிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் வங்கியிலயும் அந்த பேர்ல தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பு பதிவேடுல இருக்கிற சரியான பெயரை சரியான முறையில கொடுக்கறது வந்து அதுல வந்து இந்த ஆதார் அட்டையில வந்து நீங்க வந்து உங்களுடைய பேரு, உங்களுடைய முகவரி, உங்களுடைய கைபேசி எண் இதெல்லாம் அதுல வந்து சரியான விதத்துல பதிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டம் வந்து பொதுமக்களுக்கு என்னென்ன நேரடியான பலன்களை கொடுக்கிறது, ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு இந்த திட்டம் எந்த வகையில உதவியா இருக்குமா? விவசாய உதவித்தொகை, மகளிர் சுய உதவி குழுவை பத்தி நம்ம வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டோம். பெண்களுக்கான முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இதனால நேரடியாக அவங்களுக்கு பணம் கிடைச்சிருது. நம்ம வந்து வங்கி கணக்கு தானே பேங்க்ல பணம் போடுறோங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது வங்கியில இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் பத்திரமாகத்தான் இருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. இது அவருக்கு மட்டும் இல்லை, ஒரு வயதானவர்களுக்கோ ஒரு முதியவர்களுக்கோ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கோ இந்த வங்கி கணக்கு அந்த விதத்துல வந்து கண்டிப்பாக வந்து உபயோகமா இருக்குங்கிறதுல வந்து சந்தேகம் கிடையாது. தினக்கூலி செய்யும் தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கடன் தொகை வரும் இல்லையா, விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டம், முத்ரா வங்கி கணக்கு திட்டம், இந்த சமூக பாதுகாப்பு எந்த திட்டங்களோட பாதுகாப்பு பலன்கள் எல்லாமே திட்டங்களுடைய இந்த பலன்கள் எல்லாமே வங்கி மூலமா வரதுனால முழுமையாக அவங்களால அந்த பலனை அடைய முடியும். இல்லைன்னா வந்து பலனை அடைய முடியாது. நீங்க சொன்னது போல கிசான் திட்டத்துல பாருங்களேன், நல்ல மழை வந்து விளைச்சல் போயிடுச்சுன்னா லோன் கொடுப்பாங்க. இல்ல புதுசா ஒரு உரம் வாங்கணுமோ எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்ல வந்து லோன் இருக்கு. நம்மளுடைய வயலையோ பயிரிடு எவ்வளவு இருக்கோ லோன் கொடுக்கறதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. அந்த பணம் போய் சேரக்கூடிய விஷயம் வந்து இந்த ஜன்தான் திட்டத்தினால தான் வந்து பாசிபிள் ஆயிருக்கு. நாட்டின் முன்னேற்றத்திற்கு தூண்களாக விளங்கும் விவசாயிகள், பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குமா? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வங்கி கணக்குனால தான் நடந்தது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு முறை இருக்குங்க. எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. நான் ஒரு விவசாயியாக இருந்தானாக்கா என்னோட வயலை காப்பாற்றணும், என்னுடைய அரிசியை நான் நல்ல விதத்தில் விளைச்சி கொடுக்கணுங்கும் போது காசு இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நகையை அடமானம் வச்சு தான் வந்து பணம் வாங்குவேன். இந்த மாற்றம் வந்து இந்த வங்கி கணக்குனால நடந்திருக்கு. அதை வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு வங்கி கணக்குன்னு இருந்ததுனாக்கா நீங்கள் கேட்குற பணம் 1 லட்சம் ரூபாய் மொத்தமாக உங்ககிட்ட வந்துடும். வங்கிகளில் வந்து வட்டி விகிதம் ரொம்ப கம்மி. பேங்க்ல வந்து நகை வச்சாதான் லோன் தருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட்டுடைய அரசு திட்டத்தின் கீழ் நீங்க விவசாயியா இருக்கிற பட்சத்துல நிதியுதவியும் உண்டு, கடன் உதவியும் கண்டிப்பாக உண்டு. இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுலயே வந்து நிறைய சப்சிடி உண்டு. நீங்க வந்து 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு கம்மியா கொடுத்தா போறோம். வட்டி விகிதத்துல பெனிஃபிட் உண்டு. வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம். மழை சரியா வரல, விளைச்சலே நடக்கலைன்னா அதுக்கான நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய திட்ட வசதிகளும் வந்து அரசாங்கத்தில் உண்டு. அரசாங்க திட்டத்து மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பணமொழி முதல் மொழியா நமக்கு வந்து வங்கி மூலமாக தான் வருதுங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. விவசாயிகளா இருக்கட்டும், தொழிலாளர்களா இருக்கட்டும், தினக்கூலிகளா இருக்கட்டும், கூலி வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், மூட்டை தூக்குபவர்கள் யாராக இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பணங்கள்லாம் வரதுக்கான இடம் வந்து வங்கியா மட்டும்தான் இருக்க முடியும். பணம் கையில இருந்துன்னா உடனே செலவழிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு வந்துடும். கையில தான் பணம் இருக்குல்ல வாங்கணும்ட்டு. இதுவே நான் வந்து வங்கியில போட்டுருங்கன்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன், என்னாலும் நான் வங்கிக்கு போய் அந்த பணத்தை எடுக்கணும்ல, அந்த டைம் வரைக்கும் பணம் வந்து சேமிப்பாங்க. இல்லை இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம், டெபிட் கார்டு இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது வேணுமோ வேண்டாமோ நம்ம வந்து யோசிக்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பிடிக்கணும். ஏன்னா நமக்கு பணம் வந்து அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால வங்கிகளில் நம்ம அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா சேரும் பொழுது அந்த பணத்தை வந்து திருப்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோமா, நம்மளால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சுய நம்பிக்கையும் வந்து வங்கிகள் கண்டிப்பாக கொடுக்கும். பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் இதன் 2வது பகுதியை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.